ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சத்து மாவு வச்சு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 130 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட 3 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு சல்லடையில் 1 கப் சத்து மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 80 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம 3 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சலிச்சு வச்சுருந்த சத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக் பேனில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அடியில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போது அவனை நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் இந்த கேக் பேனை வச்சுருங்க. இது ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் நல்லா குக் ஆயிருச்சு. இது நம்ம நல்லா ஆறின பிறகு கட் பண்ணலாம். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த சத்து மாவு கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.